வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக இந்த கராத்தே மற்றும் கோபுடோ பிறந்த மண்ணான ஒக்கினவா தீவில் இந்த கராத்தே மற்றும் கோபுடோ தற்காப்பு கலை பயிற்சி பெறும் மாணவரும் சரி ஆசிரியர்களும் சரி ஏறக்குறைய 95 வயதுக்கு மேற்பட்டும் வாழ்வதாக ஆய்வு கூறுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பயிற்சியின் அம்சம்தான். ஒவ்வொரு பயிற்சியின் அசைவுகளும் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தவும் சில சுரப்புகளை சுரக்க செய்து உங்களுடைய ஆளுமைத்திறனையும் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய வலிமையையும் அளிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. ஆக இது போன்ற பயிற்சிகள் தேவை என்றால் இதை சரியாக பயிற்சி பெற்ற பள்ளியில் நீங்கள் பயிற்சி பெறுவதுதான் சரியாக அமையும். அதே சமயம் ஜப்பானிலும் ஜப்பானிய மாஸ்டர் முறையாக பயிற்சி பெற்றவரா, ஜப்பானிய அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்றார் என்று ஆராய்ந்து நீங்கள் பார்த்து சேர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையான பாடங்கள் அடையும். அதன் மூலம் நீங்கள் வலிமை பெற முடியும். இப்போ பார்க்க இருப்பது மின்பக்க கழுத்து பிடிக்கான ஒரு உத்தி தான். அந்த உத்தி எளிமைதான், யாரும் செய்ய முடியும். உத்தியை பாருங்கள். இளைஞர்களே, இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது மின்பக்க கழுத்து பிடிக்கான ஒரு உத்திகள் தான். காரணம், இன்றைய சூழலில் பெண்களுக்கு எதிரான ஏற்படும் வன்கொடுமைகளில் இந்த கழுத்தை நெருக்குவது அதிகமாக கொண்டே போகிறது. அதற்கு தீர்வு தான் இந்த உத்திகள். உத்திகள் பல உண்டு. இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியும், நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கும் பட்சத்தில். சரி, நாம் பார்ப்போம். காரணம் உங்களுடைய ஞாபகம் மூட்டது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தி தான். இன்னொன்று பார்த்த உத்தி, இது கழுத்தை பிடிக்கும் பொழுது பார்த்த உத்தி தாக்குகிறோம். தவளை வர்மத்தில் அடுத்து தாக்கு சர்தி வர்மம் தாக்கலாம். அடுத்து பார்த்தது இதனுடைய கையை கொண்டு தாக்கி மடக்கி இழுத்து மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது உள்ளே செல்லுங்கள், மடக்கி பிடித்து கொள்ளுங்கள், இழுத்து தாக்கலாம். பார்த்து உதிதான். அடுத்து பார்த்தது மறுகையால் தாக்கி பிடித்து உள்ளே சென்ற தூக்கெறியும் உத்தியை பார்த்தோம். அடுத்து பார்த்தது பிடிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இலை கொண்டு நாம் பிடித்து மடக்குவது தான், எதிரி முடக்கப்படுவான். அடுத்து பார்த்தது நுக்கத்தை கண்ணை குத்துவது அல்லது வாய் கிழிப்பது, கைகோக்கின் என்று பல பார்த்தோம். இவை அனைத்தும் எளிய புத்திகள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த புத்தி உங்களுக்கு எளிதாக அதை நீங்கள் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியும். சரி, பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தி தான். கழுத்து பிடிக்கு தீர்வாக கழுத்து பிடித்தான். அது எதிரியை நிலைகுலைச் செய்யும், அவன் இரத்த ஓட்டத்தை நிறுத்தும், மயங்குவான், நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இதை முறையாக ஆசிரியர் கொண்டு பயிற்சி பெறுங்கள். தனியாக யாரும் செய்து பார்க்க வேண்டாம், ஆபத்தாக முடியும். ஆக ஆசிரியருடைய துணை கொண்டு பயிற்சி பெறுவதுதான் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். புரியுங்க? இப்போ எதிரி பிடிக்கும் பொழுது அசர வேண்டாம், அழுத்தும் போது கையை செலுத்துங்கள் அவனுடைய சட்டை பகுதியின் மேல் பகுதியில். அடுத்தது பகுதியை செலுத்துங்கள் மறுபகுதியில். இரண்டு கையும் விடுங்கள் பக்கவாட்டு எதிர் உங்கள் வசம், உங்கள் பிடியில். காரணம் என்னவென்றால் உங்கள் இரு கைகளும் ஷூட்டோ என்ற ஹைத்தோ என்கிற இரண்டு பகுதியும் அவனுடைய கழுத்தின் பக்கவாட்டு பகுதியை நேர்மாறாக இருக்குவதால் இங்கு ஓடும் இரத்த ஓட்டம் தடைபடும், அவன் பிடி விலகும், அவன் நிலை குலைவான். புத்தி சற்று ஆபத்தானது தான். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கோ வலிமையான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது உங்களுடைய உத்திகள் உங்களை காப்பாற்றும். அதே சமயம் பயிற்சி பெறும் பொழுது கவனம் தேவை, ஆசிரியருடைய துணை தேவை. மறுபடியும் பாருங்கள். என்னென்றால்
இதனுடைய உள் ரகசியம், உங்கள் கையை கொண்டு நீங்கள் உள்ளே செலுத்துங்கள் பக்கவாட்டு பகுதியில். அடுத்து இந்த கையை செலுத்துங்கள் இந்த பக்கவாட்டு பகுதியில். பிடியுங்கள், இடுங்கள், நேர்மாறாக உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள், ரிலாக்ஸ். பிடிக்கும் பொழுது, நெருக்கும் பொழுது செலுத்துங்கள் பக்கவாட்டில், இந்த பக்கவாட்டில் இடுங்கள். எதிரால் எதுவும் செய்ய இயலாது, தப்பித்துக் கொள்ள முடியும் எளிதாக. தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். பயிற்சி என்பது ஒரு கொதிக்கும் நீரை போல. அதாவது உங்களுக்கு நீர் சூடாக வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து நெருப்பை ஊட்ட வேண்டும். நெருப்பை எடுத்துவிட்டால் நீர் ஆறிவிடும். அதுபோல் தற்காப்பு பயிற்சியும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பெறும்பொழுது தான் தற்காப்பு உதவும். பயிற்சி என்று தற்காப்புகளை உதவாது. ஆக அந்த வகையில் பயிற்சி அவசியம். பயிற்சி பெறும்பொழுது தான் உங்களுடைய திறமையையும் வலிமையும் நீங்கள் அறிய முடியும். உங்களுடைய வலிமையும் அறியும் பொழுது பயம் அகலும். பயம் அகலும் பொழுது தைரியம் உண்டாகும். சரியா? ரைட். இப்போ என்னென்னா, இது புதிய புத்தி, கழுத்து பிடி. எது உங்களை கழுத்து பிடிக்கும் பொழுது இது போன்று இருக்கி அழுத்துறான் உங்களை கொல்லும் நோக்கில். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் கையை கொண்டு செலுத்துங்க அவனுடைய பக்கவாட்டு கழுத்து பகுதி, பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து செலுத்துங்கள் இரு கைகளையும் நேர்மாறாக இருக்க எதிரியுடைய நிலை தடுமாறும். பயிற்சி பெறும்பொழுது பதற்றம் கூடாது. ஆர்வக்கோளாறு காரணமாக உழைக்கக்கூடாது. மொல்லமாக பயிற்சி பெறுங்க, புத்தியை உள்வாங்குங்க. சரியா? முறையாக பயிற்சி பெற்ற பிறகு நீங்கள் செய்து பார்க்கலாம். நீங்களும் பயிற்சி பெறும்பொழுது அழுத்தம் அதிகமாகும் பொழுது தாங்க முடியாத பட்சத்தில் தட்டலாம். அது அவங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கும். அங்கே விட கைவிட முடியும். கழுத்து எப்படிங்க? சரியா? உங்களுடைய வலது கை எடுத்து செலுத்துங்க வலது பக்கம். அடுத்து செலுத்துங்க இடது கையை. இப்போ நேர்மாறாக இழுங்க, இழுங்க. நேர்களே, இந்த புத்தி எளிமைதான், மிகவும் ஆபத்தானது. இதை யார் வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம். இது போல் புத்தி உள்ளது என்று உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான். ஆக ஆசிரியர் துணை கொண்டு பயிற்சி பெறுங்கள். நீ சம். ஆக இது போன்ற புத்திகளுக்கு ஒல்லியானவரோ குண்டானவரோ உயரமானவரோ குள்ளமானவரோ என்ற பாகுபாடே கிடையாது. வயது வரம்பல்ல. எந்த ஒரு பெண்மணியும் சரி, ஆணும் சரி, சிறுவனும் சரி பயிற்சி பெறலாம். இது காப்பாற்றும். உங்கள் ஆபத்து காலகட்டத்தில் எதிரியை வீழ்த்தும், நிலைகொலையை செய்யும். காரணம், அவன் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதால் அவன் தற்காலிக பாசவால் பாதிக்கப்படுவான். பிடிங்க மறு கையால் இழுங்க, நேர்மாறா. மறுக்கை சொல்லுங்க. இல்லை பக்கவாட்டு பகுதி. இந்த மாதிரி பக்கத்து பகுதி, பக்கவாட்டு பகுதி இப்படி பிடிங்க. ஆமாம், இப்பெல்லாம் இருக்கு பிடிங்க. இப்போ நேரமாக இடுங்க. பார்த்தீர்கள், குறுகிய நேரத்தில் புத்தியை அறிந்து பயிற்சி பெற்று செய்த காட்சிகளை. இது வலிமையான புத்தி தான் எதிரியை வீழ்த்தக்கூடியது. நீங்கள் முறையாக பயிற்சி பெறும் பட்சத்தில் உங்களுடைய பாதுகாப்பு நிச்சயிக்கப்படும். கராத்தே கலையில் இந்த கையின் பக்கவாட்டு பகுதி தான் ஹைத்தோ என்று கூறுகிறோம். 2 ஹைத்தோ நாம் வைத்து அழுத்தி இழுக்கும் பொழுது எதிரினுடைய பக்கவாட்டு பகுதியில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. அதாவது அழுத்துவதால் பக்கவாட்டு நரம்புகள் அழுத்தப்பட்டு இரத்த ஓட்டம் நிறுத்தப்படுகிறது. அதை பிடிமானமாக பிடிக்கிறோம். இங்கொரு பிடிமானம் இருக்குகிறோம்.
ஆக முறையான பயிற்சி தேவை ஆசிரியர் துணை கொண்டு. நீங்களே உத்தியை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய எளிமையும் வலிமையும். அதே சமயம் இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இதை தடுப்பதற்கு பல பேர் முயற்சி எடுத்தாலும் வருமுன் காப்போம் என்ற தோணியில் நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். உங்களை காத்துக்கொள்வதற்கு ஆபத்து வரும்போது இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் என்று நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு தற்காப்பு கலை தான் ஒரே ஒரு சிறந்த வழி. அவங்க தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.